மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கும் விழா திருத்தணியில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ் 3 மணி நேரம் தாமதமாக வந்ததால் மாற்றுத்திறனாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். வேறு வழியின்றி காத்திருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுச் செல்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வேளச்சேரியில் வசித்து வரும் சிவா தனக்கு குடிக்க பணம் தர மறுத்த தாய் வள்ளியம்மாளை கத்தியால் குத்தியுள்ளார். கழுத்தில் பாய்ந்த கத்தியை எடுக்க முடியாத நிலையில் சிவா அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வள்ளியம்மாளின் கழுத்தில் இருந்து அறுவை சிகிச்சை மூலம் கத்தி அகற்றப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் ஜெயபால் தொடங்கி வைத்தார். பொது மருத்துவம், மகப்பேறு, இரத்தம், சர்க்கரை நோய்கள், காசநோய், தோல் நோய் ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு இசிஜி, ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளும் நடத்தப்பட்டன. இந்த முகாமின் மூலம் 11,000 நோயாளிகள் பலனடைந்தனர். திருமண மண்டபங்களில் தற்காலிக துணிக்கடைகள் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவையின் தலைவர் விக்ரமராஜா, உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் உயர்கல்விக்கு கடன் பெறும் வழிமுறைகளை விளக்கும் வழிகாட்டி முகாம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. மாவட்ட நுகர்வோர் அமைப்பும் ரோட்டரி சங்கமும் தஞ்சை மாவட்ட தகவல் அறியும் உரிமை சட்ட ஆலோசகர்களும் இணைந்து இந்த முகாமை நடத்தினார்கள். இந்த முகாம் மூலம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பலன் பெற்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே காந்தி நகர் புதூர் என்ற மலை கிராமம் உள்ளது. ஜவ்வாது மலையிலிருந்து இரை தேடி வயல்வெளிக்கு வந்த காட்டெருமை ஒன்று கிணற்றுக்குள் தவறி விழுந்து இறந்துள்ளது. கிரேன் மூலம் மீட்கப்பட்ட எருமையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. கோவை துடியலூரில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமின் போது வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் கருப்பு வில்லைகள் ஓட்டப்பட்டன. சாலை பயணத்தின் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிவோம், நிதானமாக வாகனங்களை ஓட்டுவோம் என்ற உறுதிமொழிகளை வாகன ஓட்டிகள் அப்போது ஏற்றனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை விளக்கும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. காவல்துறை தலைவர் பர்வீன் ரஞ்சன் தொடங்கி வைத்த பேரணி வில்லியனூரில் தொடங்கி காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. போக்குவரத்து போலீசார், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பில் இருந்து தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு 8 பேர் சுற்றுலா வாகனத்தில் சென்றுள்ளனர். சனி பகவானை வணங்கிவிட்டு வைகை அணைக்கு சென்றபோது வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர்.